ஹாய் கைஸ், குட் மார்னிங். இது முக்கியமாக பெண்களுக்கான பதிவு. நிறைய பேர் என்கிட்ட பதில் கேட்டிருந்தீங்க, இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க. இல்லை மேம், இதுக்கு சொல்யூஷன் என்ன, இதுக்கு எங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த பதிவு. ஆக்சுவலாக எல்லா பெண்களும் நான் ஒரு கொஷின் கேட்டதுக்கு கமெண்ட் எப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்களால் வீட்டை விட்டு வெளியே வர முடியல, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வெளியே இருக்க கொடுமையை பார்த்தா வீட்டுக்குள்ளே இருக்க கொடுமையே பரவாயில்லன்னு தோணுது. ஆக்சுவல் ஆன்சர் அது கிடையாது. யாரையுமே நான் வீட்டை விட்டு வெளியே வரவே சொல்லலை. ஓகேயா? அப்போது உங்களுக்கு அந்த கேள்வியே முழுமையாக புரியலைன்னு அர்த்தம். இல்லை புரிஞ்சாலும் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே வர்றது தான் சொல்யூஷன்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேயா? நான் கேட்குற கேள்வி இவ்வளோ தூரம் ஒரு 100% ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீடுன்னு வீட்டு வேலையே செஞ்சு எல்லாருக்காகவும் வீட்டு வேலை செய்கிறதுங்கிறது 2 விதம் இருக்குது. பிடிச்சி வீட்டு வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை கடமையே வேறு ஆப்ஷன் இல்லாமல் இந்த வீட்டுக்கு செஞ்சாகணுமேனு செய்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் பிடிச்சி செய்கிறதுலேயும் 2 விதம் இருக்காங்க. அதாவது நானாக இருக்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும், எனக்கு எல்லா வீட்டு வேலையும் செய்ய பிடிக்கும், எனக்கு நான் சமைச்சு சாப்பிட பிடிக்கும். ஓகேயா? இன்னொரு டைப் எப்படின்னா, எனக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு பிடிக்கும், எனக்கு நானாக வீட்டு வேலை செய்யணும், எல்லாருக்கும் செஞ்சு வச்சாலும் எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் செஞ்சு வைப்பேன். அவங்களுக்கெல்லாம் அது பிடிக்காதுன்றது அவங்கள பொறுத்த விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் கொஷின் என்னென்னா, உங்கள் நிறைவுக்கு வாழ்கிறீங்களா அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேயா? ஸோ அப்போ அதுக்கான ஆக்சுவல் பதில் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது எல்லா பெண்களுமே என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அம்மா அப்பா வீட்டில் தான் நம்ம ஹாப்பினஸ்க்கு நம்ம ஃப்ரீடத்துக்கு இருக்க முடியல, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நம்ம ஹாப்பினஸ்க்கு நம்ம ஃப்ரீடத்துக்கு இருக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய வலியாக இருக்குது. ஸோ இது நார்சிஸ்டிக் சுச்சுவேஷன் உணர்றீங்க, கார்மிக் பேட்டர்ன்னு உணர்றீங்க, இதெல்லாம் ஓகே. அப்போ அதோடு சேர்த்து எதை உணரணும், நம்ம விக்டிம்ஹுட்லேயே நம்மளை வச்சுருக்கோங்கிறத உணரணும். ஸோ அப்போ விக்டிம்ஹுட்லேயே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த விக்டிம்ஹுட்லேருந்து வெளியே வர்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துக்கிட்டீங்க? ஓகேயா? அதுதான் என்னுடைய கொஷின். நான் கேட்குறது வீட்டிலேருந்து வெளியே வர சொல்லலை, இந்த கார்மிக் சுச்சுவேஷன்லேருந்து வெளியாகிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் மேலே நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கான டைம் அலாட் பண்ணிங்களா, உங்களுக்கான என்ன சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் மணி அப்படிங்கிறத அலாட் பண்ணிங்களா, உங்களுக்கான ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது பண்ணினீங்களா? ஸோ இதுதான் என் கொஷின். இப்போது உங்களுக்கு ட்ரீம்ஸ் இருக்குது, ஆம்பிஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு ஆசை இருக்குது, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசை இருக்குது, ஃபிசிக்கலாக எனக்கு டூர் போகணும், அது இது பண்ணணுன்னா போயிட்டு வரணும்னு ஆசை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நானாக ஒரு காசு சேர்த்து வச்சேன்னா ஒரு கேர்ள்ஸ் கேங் சேர்ந்தமா, கேர்ள்ஸ் கேங்கே இல்லை அப்படின்னா கூட பிள்ளை குட்டி புருஷன் அம்பிட்டே விட்டு போட்டு, இப்போ மதுரையிலலாம் இருக்குன்னா முருகன் ட்ராவல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு பர்சனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு பே பண்ணால் நிறைய ட்ரிப்ஸ் பிளான் இருக்குது, அதில் வீக்கெண்ட் பிளான்ஸ் இருக்குது, வீக் டேஸ் பிளான்ஸ் இருக்குது, அப்புறம் ஹில் ஸ்டேஷன் பிளான்ஸ் இருக்குது, அப்ராட் பிளான்ஸ் இருக்குது, நிறைய பிளான்ஸ் இருக்குது. சென்னையில் கூட முருகன் ட்ராவல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அதுதான்ப்பா, அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு இவ்வளோ அப்படின்னு அந்த காசை சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த டூருக்கு போகணுன்னு ஆசை இருக்கா, அந்த டூருக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கே நிறைய ஆசைகள் இருக்குது, அதெல்லாம் ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க, என்ன பண்ணுனீங்க? ஸோ அப்போ உங்களை ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் உங்களோட ஃபிசிக்கல் ஃப்ரீடம், உங்களோட ஃபிசிக்கல் ஃப்ரீடம் தான் உங்களோட கம்ப்ளீட்டான என்ன சொல்கிறது, உங்களுக்கு என்ன செய்ய பிடிச்சிருக்கோ அதை வாழணுங்கிற அந்த ஸ்டேஜ். இது ஒன்று ஃப்ரீடம்னா நிறைய பொண்ணுங்க என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, பிடிச்சதை வாழ்கிறது தான் ஃப்ரீடம்னு நினச்சிக்கிறீங்க. கிடையாது, பிடிக்காததை வாழாமல் இருக்கிறது தான் நிஜமான ஃப்ரீடம். அப்போ உங்களுக்கு இந்த கார்மிக் சுச்சுவேஷனில் வாழ பிடிக்கல, இந்த நார்சிஸ்டிக்கான ஒரு சூழலுக்குள்ளே இருக்க பிடிக்கல, நீங்கள் விக்டிமாக இன்னொருத்தர் உங்களை யூஸ் பண்ணுறது பிடிக்கலன்னா, அந்த விக்டிம்ஹுட்லேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனீங்க? உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிற விஷயத்த வாழாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? இதெல்லாம் தான் கொஷின் ஒழிய. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? அப்போ உங்களுக்கு தி மீ டைம் அப்படிங்கிறது நீங்கள் அலாட் பண்ணணும். அந்த மீ டைம்ங்கிறது நீங்கள் அலாட் பண்ணினாலும், இவ்வளோ சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள், அதாவது எண்ணம் போல் தான் வாழ்க்கை,
நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, உங்கள் மைண்டில் என்ன தாட்ஸ் ஓடுது, நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன ஜேர்னி அண்டர்கோ பண்ணணும் லைஃப்லையே, நீங்கள் இந்த கார்மிக் ஜேர்னி அண்டர்கோ பண்ணுமா, லைஃப் ஜேர்னி அண்டர்கோ பண்ணுமா, டிவைன் ஜேர்னி அண்டர்கோ பண்ணுமா, இதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. ஸோ இதில் எதெல்லாம் அண்டர்கோ பண்ணுங்கிறது நீங்கள் தான் டெசிஷன் எடுக்க போகிறீங்க. ஃப்ரீ வில் சாய்ஸ் தான். ஓகேயா? ஸோ இதில் நீங்கள் உங்களை இந்த கார்மிக் சுச்சுவேஷன் நார்சிஸ்டிக் பேட்டர்னில் இருந்தெல்லாம் விடுவிச்சுக்கிறதுக்கு, விக்டம்ஹுட்டிலிருந்து ஃபஸ்ட்டு லைவ்லிஹுட்டுக்கு வரணும், அப்புறம் தான் நார்மல்சிக்கு வர முடியும், அப்புறம் தான் டிவைன் பேட்டர்னுக்கு போக முடியும். இதுக்கெல்லாம் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? உங்களுக்காக நீங்கள் எப்போ கேட்டாலும் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு வேலை இல்லை, ஃபினான்ஷியலாக ஹஸ்பண்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் எல்லாத்துக்குமே, ஸோ அவங்க சொல்கிறத தான் கேட்டாக வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களை ஃபினான்ஷியலாக ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ இதுதான் இதுக்கு பதிலே தவிர குடும்பத்தை விட்டு வெளியே ஓடி வந்துருங்கிறது பதில் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கான பதிவு தான் இது. நிறைய பேர் இதை கேட்டதுனால எனக்கு இதை போடணும்னு தோணுச்சு. இதை கேட்டுட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு உங்களுக்கு இன்னும் சப்போஸ் இந்த விஷயம் புரியல, உங்களுக்கு இன்னும் பெட்டராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஐ மேக் அ செப்பரேட் ஒரு குட்டி வீடியோவாக கூட அதை போடலாம், அந்த பதிவை போடலாம்.